everyone, welcome to W2t தமிழ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை ப்ராப்பரா ரீட் பண்ணிட்டு வந்துருங்க. Let's move to post market analysis. First of all, நிஃப்டியோட ஓப்பனிங் பிரைஸை பார்க்குறோம். 25,005.35 அப்படின்றது ஓப்பனிங் ப்ரைஸ். ஓகேங்களா? ஸோ இப்போது ஆஸ் பர் ரூல் 25,000 கால் அண்ட் புட்டை வந்து நம்மளோட சார்ட்டில் வந்து லோட் பண்ண போகிறோம். ஸோ இதில் அவனோட லெவல் 178.3 அப்படின்றது நம்மளோட கம்யூனிட்டியில் கொடுத்துருக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன டைமே கொடுத்தோம் அப்படின்னா பிஃபோர் 9:15 கொடுத்தாச்சு. அவனுக்கான லெவல் அப்படின்றது 178.3 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ ஆஸ் பர் அவர் கண்டிஷன் நமக்கு ரிப்ளை பார் வந்து நான் போடுறேன். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பார். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஸோ இந்த ஃபஸ்ட்டு பார் இந்த ஒரே ஒரு பாரை வச்சு ஒரு விஷயம் வந்து சொல்ல முடியும். ஸோ இன்றைக்கி ப்ராபப்ளி அது வந்து சைட்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இது த்ரூ நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில் நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு கொடுக்குறது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது என்ன பண்ணும் நம்மளோட கம்யூனிட்டியில், ஈவன் பப்ளிக் கம்யூனிட்டியில் கூட கொடுத்துருந்தோம். ஸோ என்ன அப்படின்னா, டுடே மேபி மெல்டிங் டே ஆஸ் பர் மை அனாலிசிஸ், சேஃப் ட்ரேடர்ஸ் வெயிட் அண்ட் ட்ரேட் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ 9:20 அந்த பார் முடிஞ்ச உடனே முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ என்ன முடிஞ்சிருச்சு அப்படின்னா, ஸோ ப்ராபப்ளி இன்றைக்கி வந்து சைட்வேஸு முடிஞ்ச வரைக்கும் ஸ்டே அவே அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. ஓகேங்களா? ஸோ ஏன்னா சைட்வேஸ் அப்படின்னா அன்றைக்கி ப்ரீமியத்தை மெல்ட் தான் பண்ண போகிறாங்க, நம்ம இருந்து நம்மளோட கேபிட்டலை லூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ பெஸ்ட் ஸ்டே அவே. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஈவன் சைட்வேஸாக இருக்குது அப்படின்னாலும் ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு சின்ன ஸ்கேல்பிங் மூவ் அப்படின்றது லாங் சைடு ட்ரை பண்ணோம். ஓகேங்களா? ஸோ எப்போ ட்ரை பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 9:39. ஓகேங்களா? ஸோ அப்போது நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எஸ்எல் அடிக்கிறப்போ தான் என்ட்ரியே போட்டிருக்கும் ஆல்மோஸ்ட். ஓகேங்களா? ஸோ 9:39 அப்படின்னும்போது இந்த பார். ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த பார் அப்படின்போது பிஇபிக்கு கீழே கிட்டத்தட்ட 10 பாயிண்ட்ஸ் 11 பாயிண்ட்ஸ் வந்து மைனஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு வாய்ப்பு அப்படின்னா, ஸோ ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணும்போது யாருக்கு வாய்ப்பு, ஆக்சுவலி ரெண்டுமே நமக்கு ரெசிஸ்டன்ட் தான் எடுத்துகிட்ருக்கான். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்குது அப்படின்னாலும் ஸோ இதில் யாருக்கு வாய்ப்பு அப்படின்னா, ஸோ அந்த ஒரு சின்ன வாய்ப்பம் யாருக்கு அப்படின்னா 25K காலுக்கு தான் வாய்ப்பு. ஸோ அப்படின்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு லாங் பொசிஷனை வந்து எடுத்தோம். ஸோ எந்த டைமுக்கு 39க்கு எடுக்க சொல்லிடணும். ஓகேங்களா? ஸோ நமக்கு 30 பாயிண்ட்ஸ் அப்படின்றது டிபி. ஸோ ஈவன் 30 பாயிண்ட்ஸ் அடிக்குது அப்படின்னா நம்ம வந்து வெளியே வரணும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா சைட்வேஸ்ன்னு தெரிஞ்சாச்சு, ஹோல்ட் பண்ணி லூஸ் பண்ணக்கூடாது. தட்ஸ் அ மெயின் திங். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு ஸோ என்ன மாதிரி நடக்கும், ஒரு வேளை வந்து ப்ரீமியம் மெல்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னாலும் ஸோ அது எந்த மாதிரி இருந்தால் எந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு நமக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணோம், நமக்கு இந்த இடத்துல கிட்டத்தட்ட 37 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 37 பாயிண்ட் நமக்கு கேப்சர் பண்ண முடியலை ஈவன் தோ அப்படின்னாலும், இந்த இடத்துல 9:39க்கு என்ட்ரி எடுக்கல அப்படின்னாலும், ஸோ அகைன் ரீஎன்ட்ரி இன்னொரு என்ட்ரி வந்து நம்ம கொடுத்துருந்தோம். நம்மளோட கம்யூனிட்டியில் கொடுத்த ட்ரேடே இது ஒரே ஒரு ட்ரேடு தான். ஸோ ப்ரீமியம் மெல்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா 9:37க்கு ஸ்கேல்பர்ஸ் ஃபோக்கஸ் சி அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. ஸோ சிஎம்பிலே பை பண்ணிங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா? ஸோ நியூ பயர்ஸ் ரீடேக் அப்படின்னு சொல்லிட்டு 9:47க்கு இன்னொரு அனலைசிஸ் வந்து கொடுத்தோம். ஓகேங்களா? ஸோ 9:47க்கு இங்கே என்ன பண்ணிட்டுருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தெரியும். ஸோ 9:47 மீன்ஸ் ஸோ இந்த பார். ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டன்ட் இருக்கிற பார். ஸோ நீங்கள் இந்த என்ட்ரி எடுத்துருக்கீங்க அப்படின்னா நமக்கு 37ல் ஈவன் 30 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இல்லை நான் வந்து 47க்கு எடுத்திருக்கேன், இல்லை 48 எடுத்திருக்கேன் அப்படின்னாலும் ஸோ இந்த இடத்துல நமக்கு 30 பாயிண்ட்ஸ் வந்து வரும். 30 பாயிண்ட்ஸில் ஈவன் ஒரு 20 பாயிண்ட்ஸ் வச்சும் கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ 2 லாட் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 3K அப்படின்றது நம்மளுக்கு இனியோட கெயினாக இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இது மட்டும்தான் வந்து ஒரு ப்ராப்பரான என்ட்ரி நம்ம எடுத்தது. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த ட்ரேடும் வந்து எடுக்கவில்லை. ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா நமக்கு இங்கே வந்து கொடுத்தாச்சு, ட்ரேட் பண்ணாதீங்க சைட்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 9:20க்கு கிளியர் கட்டாக சொல்லியாச்சு. ஓகேங்களா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் 12:08க்கு வந்து சொல்லிடணும், புட் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஸ்கேல்பராக இருக்கீங்க அப்படின்னா எஸ்எம்சி பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிடும். ஸோ மெயின் ட்ரெண்ட் என்ன அப்படின்றது சைட்வேஸ் அப்படின்னு சொல்லிவிடும். ஸோ ஏன்னா சைட்வேஸ் அப்படின்னா ஒரு 10 பாயிண்ட் 5 பாயிண்ட் பிடிக்கிறவங்க பிடிக்கலாம். ஸோ 70 பாயிண்ட்ஸ் 80 பாயிண்ட்ஸ் 100 பாயிண்ட்ஸ் ப்ரீமியத்தில்
ஸோ நாட் பாசிபிள். ஓகேங்களா? ஸோ ஓகே, என்ன ப்ரோ இன்றைக்கி ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹை அப்படின்றத கிட்டத்தட்ட நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு 142 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்விங் ஹையில் வந்து ஸ்விங் லோ 146 பாயிண்ட்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? என்னோட ஹை டு லோ. ஓகேங்களா? ஸோ இதில் ஸோ ப்ரீமியத்தை வாட்ச் பண்ணவங்களுக்கு மட்டுமே தெரியும் ப்ரீமியம் என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஸ் பர் அவர் ரூல் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 24,100 புட் ஆப்ஷன் வந்து எடுப்போம். ஸோ இங்கே என்ன பண்ணிட்டுருக்கோம், இந்த ஃபஸ்ட்டு பார் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஒரே ஒரு பார் வந்து ஸோ ப்ராபப்ளி இன்றைக்கி சைட் வேஸ் அப்படின்னு வந்து சொல்லிவிடும். அண்ட் ஆல்சோ ஸ்பாட்டில் இருக்க இந்த ஃபஸ்ட்டு பாரும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்றைக்கி வாய்ப்பு என்ன அப்படின்னா சைட் வேஸ் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ இது இன்னொரு டேட்டா வச்சு பிஃபோர் 10 நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸோ ஸ்டே அவே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய்டும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போது 2500 புட் ஆப்ஷன் ஸோ என்னங்க பண்ணியிருக்கு, சிம்பிளாக இந்த 233 அப்படின்ற 233.40 இங்கே தான் உடைச்சிட்ருக்கோம். அவனால் எதுவுமே பண்ண முடியல. ஓகேங்களா? திரும்ப அந்த லெவல் தான் உடைச்சுன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போது இன்றைக்கி ப்ரீமியம் மெல்ட்டிங் டே அப்படின் போது ப்ரீமியம் என்ன மூவ் ஆயிருக்கு அப்படின்றத பாருங்கள். என்ன மூவ் ஆயிருக்கு, நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம். என்ன டைம் வரைக்கும் கிட்டத்தட்ட 2 மணி வரைக்கும் 40 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம். ஈவன் ஒரு ஐடிஎம் ஸ்ட்ரைக்கில் என்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா ஸோ என்ன யூஸ் அப்படின்னா தெர் இஸ் நோ யூஸ். ஸோ அந்த நாளில் வெளியே இருக்கிறத மட்டும்தான் புத்திசாலித்தனம். ஓகேங்களா? ஸோ ஓகே, அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பரான என்ட்ரி அப்படின்னா 233 என்ட்ரி. ஸோ இங்கேருந்து இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட்ஸ் 25 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ ட்ரேடிங் டே வேணால் ட்ரேடிங் டே கிடையாது. ஸோ நமக்கு இதில் கிடைத்த ஒரு சின்ன என்ட்ரி மட்டும்தான் இன்றைக்கி ஒரு ப்ராப்பரான என்ட்ரி. அதுக்கப்புறம் வெளியே இருக்கிறது தான் பெஸ்ட். நம்மளோட கம்யூனிட்டிலையும் அதுதான் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து நிஃப்டி வந்து என்ன ஆகும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஆஸ் பர் டே சார்ட் ஸோ நமக்கு இந்த ஐ வந்து வயலட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஐ வயலட் ஆனதுக்கு கீழே இருக்க இம்பேலன்ஸோட ஒரு ஓபி அப்படின்னா இது வந்து எடுப்போம். ஆக்சுவலி இது வந்து இண்டிசிஷன் பார். ஓகேங்களா? ஸோ இந்த இண்டிசிஷன் பாரோட லோ வந்து இங்கே வயலட் பண்ணியிருக்கு. ஸோ அப்படின்னும்போது இதில் தான் அந்த ஆர்டர்ஸ் வந்து பெண்டிங் ஆர்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி இதுக்கு இன்டியூஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னா இன்டியூஸ்மெண்ட்டாக இல்லை. ஸோ அப்படின்போது இன்டியூஸ்மெண்ட்டோட பார்த்தோம் அப்படின்னா இது வந்து வரும். ஸோ நம்ம என்ன பண்ண வரும், ஸோ ஆஸ் அ இன்ட்ராடே இருக்குது. ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட்ஸ் வருது, நமக்கு ஒரு 250 பாயிண்ட்ஸ் வந்து வருது. ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த ஹை, இந்த பாரோட ஹையை வந்து ப்ராபப்ளி நாளைக்கு வந்து டேப் பண்ணலாம். ஒரு 180 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போது 15 மினிட்ஸ்க்கு மூவ் பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலி நீங்கள் டே பார் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ இந்த ஒரு பார். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பாரை வச்சு நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி என்னென்னா செல்லிங் தான் வரணும் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே. ஸோ 15 மினிட்ஸுக்கு மூவ் பண்ணுறோம் அப்படின்னும் போது நமக்கு லைக் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்விங் ஹை வந்து ஃபெயிலியர் ஸ்விங் வந்து க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபெயிலியர் ஸ்விங் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின் போது இந்த ஐக்கு மேலே இருக்க ஸ்டாப் லாஸஸை மேபி கேப் அப் ஓப்பனிங் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்படி கலெக்ட் பண்ணிட்டு இப்படி வரலாம். ஸோ இல்லை அப்படின்னா லைக் இங்கே இருக்க ட்ரெண்ட் லைனை ஸோ ஃபுல்லாக போகாமல் இந்த ஒரு ஹை மட்டும் வயலேட் பண்ணிவிட்டு இங்கேருந்து இங்கே சோச் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்படி கீழே வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அரௌண்ட் வந்து 24,767 அந்த ரேஞ்ச் வந்து ரீச் ஆகுது அப்படின்னா ஸோ ஷார்ட் பொசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அங்கே வந்து எக்ஸிட் அடிக்கிறது பெஸ்ட். ஏன்னா இங்கேருந்து ஒரு புல் பேக் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அங்கே வந்து கீழே வரோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த M15ஓட ஜோன். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இங்கே ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி இருக்குது. ஸோ அப்படின் போது இந்த ஜோனை வந்து டேப் அடிச்சுட்டு நமக்கு சோச் கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ யூ கேன் ஃபோக்கஸ் லாங் சைட். ஸோ மேக்ஸிமம் டிபி அப்படின்றது நம்மளோட 15th மேவோட ஸ்விங் ஐயாக இருக்கும் ஓவரால். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுதான் ப்ராபபிலிட்டி. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கேப் அப் ஓப்பனிங் கொடுக்குது அப்படின்னா செல். ஸோ இல்லை கேப் டவுன் ஓப்பனிங் கொடுக்குது அப்படின்னா ஸோ கரெக்ஷனில் ரிவர்ஸில் பார்த்துட்டு எஸ்எம்சி பிளேயர் வித் ப்ரீமியத்தோட யூ கேன் ஃபோக்கஸ் ஷார்ட் அப் டு 24,550 580 ஸோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இன்கேஸ் இங்கே இந்த ப்ரீமியம் பேஸ்டு கண்டென்ட்டை ஓனாக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ இந்த டெலிகிராம் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.